நடக்க சொல்கிறேன். அதில் டச் பண்ணி இதில் டச் பண்ணி இதில் டச் பண்ணி அவன் வந்து சேர்த்துக்குள்ளே சில பேர் செத்தே போயிடுவான். தீர்க்கதரிசி கிட்ட முகமும் பேசுறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழிகள், அபிஷேகம் இணைக்கிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் வழிமுறைகளும் இருக்கிறது. அவ்வளோ எளிதில் போய் ஒரு தீர்க்கதரிசியை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வெறுங்கையாகவும் போக முடியாது, அவனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இது உண்மையா? ஏதாவது அந்த ஊழியத்துக்கு உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கான்னு பார்ப்பான். சரி, புதுசாக வந்தேனாக்கா அவன் வர்றப்பவே டேமேஜாக வரான், அவனை இதை கட்டு அதை கட்டுன்னா அவன் எங்கேருந்து கட்டுவான்? அவன் ஒரு கட்டடம் கட்டுவான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்து அந்த நம்பர் ஒன்று கொடுப்பான், பார்கோட் நம்பரு, அதை சொல்லி நான் இன்னாராக்கும். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றதுக்குள்ளே என்ன ஆகும்? போய சேர்ந்துருவான் சில பேர். சரி, அதெல்லாம் வேணாம், ஏன் நமக்கு ரொம்ப அறிமுகமாக ரீச்சபிளாக இருக்காங்க.